அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்படவுள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்தர் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே வருகின்ற அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மையின் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவக்கு நிறுவன அகத்தொழில் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக வைத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமயத்தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று போதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடிய ரோட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2981 பாசமிகு நண்பர் மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் ஐயா அவர்களை அன்போடு காலச்சக்கரத்துக்கு வரவேற்கின்றோம். 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுடைய சாசன தலைவர், முன்னாள் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும், பொருளாளர், செயலாளர் அனைவரையும் வருகின்ற வரவேற்கின்றோம். திட்டத்தின் சேர்மன் பிரம்பாலன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நரசிம்மா ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேற்றைய தினம் அவருடைய சீர்திரை பயிற்சி அருமையாக இருந்தது. நம்முடைய காலச்சக்கரத்திலே ஒவ்வொரு நிகழ்வும் முத்தாய்ப்பாக பதித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு அங்கம் என்று சொல்வார்கள். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு அங்கமாக நமக்கு குணபால ஐயா அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்ல வேண்டும். இந்த காலச்சக்கரத்திலே பயணிப்பவர்களுக்கு வரப்பிரசாதம், ஒரு நிம்மதி என்று சொல்லும், சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது அது இன்னும் மிகையாகாது. அதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இன்றைய நிகழ்வில் சிறப்பு வந்திருக்கக்கூடிய நம்ம காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய நெல்மணிகள் எவ்வளவு இருந்திருக்கிறது, எந்த அளவுக்கு நாம் விவசாயத்தை செய்திருக்கிறோம் என்பதை அவ்வப்போது உணவோடு மருந்தாக அந்த நெல் வகைகளை பற்றி நமக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் வாங்கி பங்கு பெற பயன்பெற வேண்டும் என்பதுதான் காலச்சக்கரத்தினுடைய குறிக்கோள். இந்த அரிசியிலிருந்து மாறணும், நம் பாரம்பரிய அரிசிக்கு மாறணும் என்பதுதான் சிறப்பு. நன்றி, நமஸ்காரம். அனைவருக்கும் காலச்சக்கர விருதுகள் அனைவருக்கும், நம்முடைய மயில்வாணன் அவர்களுக்கும், ஆசான் புதியதாக நம்ம காலச்சக்கரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசான்கள் அனைவர்களுக்கும் வண்டிகளையும் பாராட்டுகளையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாடும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்களே. நன்றி, நமஸ்காரம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியை நடத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் அலசிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை, நீண்ட மூச்செடுத்து ஆழெழுத்து உ எம் உச்சரிக்கிறோம். நேராக அமர்ந்துக்குங்க, நன்றாக மூச்சிலுங்க. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். கால்களை நேரா நீட்டிக்கிறோம். கால்களை நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கிட்டுங்க. டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். கால் விரல்களை வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. அப்படியே நின்ற நிலையிலுக்கு வந்துருங்க. சந்திர வணக்கம். முதல் நிலை. ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். கைகள் மேல் நோக்கி உயர்த்தி நல்லா வணக்க வச்சுக்கிறோம். எவ்வளவு ஹைட்டா உயர முடியுமோ அந்த அளவுக்கு மேல தூக்குங்க. 1
ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு 2 ரைட் சைடு. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு 3 லெஃப்ட் சைடு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 4 ரைட் லெக் எடுத்து அகலமா வச்சுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு கை நேரா நீட்டுங்க. 5 ரைட் ஹேண்ட் கீழே டச் பண்ணுங்க. 6 ரெண்டு கையும் கால் டச் பண்ணி தலை முடிஞ்ச அளவுக்கு தலை டச் பண்ற மாதிரி கீழே வாங்க. 7 ரைட் சைடு நல்லா பிறையாசனம் மாதிரி செய்யும். 8 9 லெஃப்ட் லெக்ல வணக்கம் வைக்கிறோம். 10 லெஃப்ட் சைடு திரும்பி பிறையாசனம். 11 12 13 14 ரைட் சைடு ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 15 லெஃப்ட் சைடு. 16 ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா தாடாசனம் மேல உயர்த்துங்க. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. ஆழ்ந்து மூச்சு தொடுறோம். சந்திர வணக்கம் செய்வதால் நல்ல கால்கள் நல்ல வலிமை அடைகிறது. கால் மூட்டு பகுதிக்கு நல்ல ஆற்றலை தருகிறது. ஜீரண உறுப்புகள் பலமடைகிறது. நம்முடைய உடல் வாத பித்த கபம் சமத்துவம் ஆகிறது. இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகள் குறைகிறது. உடலை இலக்குப்படுத்தி மற்ற ஆசனங்கள் செய்வதற்கு நல்ல ஆற்றலை தருகிறது. மூட்டு வலி பிரச்சனைக்கு இன்னொரு ஆசனம் உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கணும். கைகள் நேரம் நீட்டுறோம். உட்கட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். மெதுவா கையில கீழே இறக்கிருங்க. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம்.
காலை ஸ்ட்ரெயிட் ஆகிட்டிக்கங்க. வக்ராசனம் ரைட் சைடு, ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுறோம். கால் நேரம் ஆயிட்டுக்குங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வைங்க. ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிடணும். லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. கால் நேரம் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்து கபாலபதி பயிற்சி. பெருவரில் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே முதல்வர் வச்சுக்கோங்க. பெருவரில் எடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. ஆழ்ந்து மூச்சிழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. பஸ்திரியா நன்றாக மூச்சு உள்ள இழுத்து விடுங்க. பெருவரில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. நேரா கோருங்க. ரைட்டு லெஃப்ட் லேசா சாஞ்சா கூட பயிற்சி கரெக்டா உங்களுக்கு வராது. முதுகு தண்டு நேரா இருக்கும். இந்த ஷோல்டர் நல்லா கவனிங்க. இந்த ஒன் சைடா ஒரு சில பேர் சாய்ச்சிக்கிட்டு செய்யறீங்க. ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18
19, 20. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. மோதிர விரல் வச்சுக்கோங்க. 1. நன்றாக மூச்சு இழுத்து விடுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு எடுக்கிறோம், மெதுவாக விடுறோம். மயிலாந்தன் ஐயா, ஷோல்டர் சாஞ்சிருக்கு ஒரு சைடா, ஸ்ட்ரெயிட்டா வைங்க. ரைட் ஹேண்ட் ஷோல்டர் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. 2 கையும் நேரா வச்சு முழங்கை 2 ஸ்ட்ரெயிட்டா இருந்து இந்த முழங்கையில முழங்கால் டச் ஆகிறது ஏத்த இறக்கமா இருந்துச்சுன்னா ஷோல்டர் சாஞ்சிருக்குன்னு அர்த்தம். 2 மணிக்கிட்ட எவ்வளவு கேப் இருக்குதோ அதே மாதிரி நேர் இருக்கணும். நம்ம ஷோல்டருக்கு மெஷர்மெண்ட் பார்க்க வேண்டியது இருக்குது. அது பழக்கமாவே ஆயிரும். சில பேர்த்துக்கு வந்து யோசனை பண்ணிக்கிட்டே செய்யும்போது வந்து ஒரு ரைட் சைடு சில பேர் சாஞ்சிருப்பாங்க, சில பேர் லெஃப்ட் சைடு சாஞ்சிருப்பாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நாடி சுத்தி பிராணாயாமம். மெதுவாக லெஃப்ட் சைடு இழுத்து மெதுவாக ரைட் சைடு விடணும். ரைட் சைடு மெதுவாக இழுத்து லெஃப்ட் சைடு மெதுவாக விடுறோம்.
முடிக்கும்போது லெஃப்ட் சைடு முடிங்க. ரெடி. அடுத்து திருமலர் பஸ்திரியா ஆதிமுத்திரை வச்சு நன்றாக மூச்சு தொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஆழ்ந்து மூச்சிருக்கிறோம். சீத்தலை பயிற்சி. நல்லா நாக்கு நல்லா மடிச்சு மேல அன்னத்தை மறுபடி உமிழ்நீரை எடுத்துக்கிட்டு உமிழ்நீரை நாக்கு நடுநாக்குல வச்சுக்கோங்க. இப்படி கிணத்துக்குள்ள ஒரு ஓடைகளை தண்ணி கிடைக்கிற மாதிரி நான் நம்முடைய நாக்கு மேல உமிழ்நீர் இருக்க வேண்டும். விசில் அடிக்கிற மாதிரி நாக்கு நல்லா மடிச்சு மெதுவாக வாய் வழியா மூச்செடுத்து மெதுவாக மூக்கு வழியா விடுங்க. பயிற்சி செய்யும்போது பாத்தீங்கன்னா பிசு பிசுன்னு லைட்டா வேர்க்கிற மாதிரி அந்த வெப்பம் நல்லா தெரிஞ்சு இப்போ இந்த பயிற்சி செய்யுங்காட்டி வெப்பம் குறைஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும். இங்க கிளைமேட் அந்த மாதிரி இருக்கு, நீங்க செய்யற இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த பயிற்சியை நாம இனிமேல் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் நாம செய்ய வேண்டியது இருக்கும். ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு தெரியறப்போ நீங்க இந்த பயிற்சி செய்யுங்க, கண்டிப்பா செய்யுங்க. இதை செஞ்சுட்டு
நன்றாக மூச்சு கவனிச்சு ஒரு 2 நிமிடம் இருந்துட்டீங்கன்னா நல்ல வாத பித்த கபம் சமத்துவமாயி நம்முடைய உடல் மனமும் ஆரோக்கியம் அடையும். அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துருங்க. நமக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை அளித்து சிறப்பித்த ஆசான சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். ஒரு கேள்வி, இந்து உப்பு நல்லதா கல்லுப்பு நல்லதா? எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. எல்லாரும் சொல்றாங்க கல்லுப்பு சாப்பிடாதீங்க, இந்து உப்பு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. ஆனா நான் அதில் முரண்படுகிறேன். கல்லுப்பு ஒரு கிலோ எவ்வளவுங்க? 5 ரூபாய், 7 ரூபாய். இந்துப்பு எவ்வளவு? 80 ரூபாய். முதல்ல இந்துப்புல என்ன இருக்கு, கல்லுப்புல என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கல்லுப்புல 94% சோடியம் இருக்கு. இந்துப்புல சோடியமே இல்ல, அதுல 96% பொட்டாசியம் இருக்கு. இது வேற அது வேற, புரிஞ்சுக்குங்க. உப்புனாவே சோடியம் தான். பொட்டாசியங்கிறது அது எல்லாத்துக்கும் தேவையில்லாத ஒண்ணு. அப்போ என்ன பண்றாங்கன்னா வேணும்னே எல்லாரும் வந்துட்டு இந்துப்பு சாப்பிடுங்கன்னு ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல ஆரம்பிச்சு என்னாச்சுன்னா எல்லாரும் இந்துப்பு சாப்பிட்டு இருக்கீங்க, அதுல பொட்டாசியம் தான் இருக்கு. அப்ப சோடியத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை யாருக்காவது பொட்டாசியம் குறைபாடு இருந்தா அந்த காலத்துல சித்த வைத்தியத்துல என்ன பண்ணுவாங்களாமா, இந்துப்பு கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்களாமா. சாப்பிட்டா சரியா போயிடும், ஆரோக்கியம் வரைக்கும். முதல்ல இந்துப்புங்கிறது என்ன, ராக் சால்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இமாலயா இருக்கு இல்லைங்களா, இமயமலையில பாறையில இருந்து வெட்டி எடுக்கிற உப்பு. அதுக்கே கிலோ 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா. அது நீங்க வாங்குற கடையை பொறுத்து இருக்கு, ஆன்லைன் பர்ச்சேஸ் பொறுத்து இருக்கு. இதே ராக் சால்ட் வந்து 500 ரூபாய்க்கெல்லாம் கூட கிடைக்கும். ரொம்ப காஸ்ட்லியான ராக் அப்படிம்பாங்க. ராக்ல என்ன போயிருக்கு? சாதாரண கல்லுப்பு 1.5 ரூபாய்க்கு தூத்துக்குடியில கிடைக்குது, மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா 7 ரூபாய்க்கு வருது. வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு 80 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுறீங்க? எனக்கு புரியல. புரிந்து கொள்ளுங்கள். இந்து உப்பு என்கிறது வேற, கல்லுப்புங்கிறது வேறங்க. எனவே இந்த ராக் சால்ட்டை யாரும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒண்ணு கெட்டதுன்னு சொல்ல வரல. தேவையில்லாம ஏன் 10 மடங்கு அதிகமா காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறீங்கன்னு தான் சொல்றேன். அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். யாருக்காவது பொட்டாசியம் டிபிசியன்சி இருந்தா அந்த இந்துப்பு சாப்பிடுங்க, சரியா போகும். எல்லாத்துக்கும் பொட்டாசியம் டிபிசி இருக்காது, ஒரு 100 ஒரு 2 பேத்துக்கு தான் இருக்கும். எனவே சாதாரண உப்பை பயன்படுத்துங்கள், எக்கனாமிக்கலா இருக்கும், காசு கம்மியா இருக்கும். ஏன் கஷ்டப்பட்டு அந்த இந்துப்பு வாங்கணுங்கிறத என்னோட கேள்வி. இந்துப்பு வேணா வச்சுக்கோங்க, வாரத்துக்கு கொஞ்சமா பொட்டாசியத்துக்காக சாப்பிட்டுக்குங்க. எனவே சாதாரண கல்லுப்பு தான் மிகச்சிறந்தது. இதுதான் பாரம்பரியம், இதுதான் உடம்புக்கு ஆரோக்கியமானது என்பதை குறிக்கொள்கிறேன். அடுத்தது, அயோடைஸ்டு உப்பு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயோடைஸ்டு உப்பு சாப்பிடக்கூடாது. அது உடம்புக்கு கெடுதல். உப்புள்ள அயோடின் கலந்து கொடுத்தா அதுக்கு பேர் அயோடைஸ்டு உப்புங்க. முதல்ல அயோடின் உடம்புக்கு தேவையே இல்லை, அதுக்கப்புறம் அதை கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அயோடின் அதிக செலவு, அதிக காசு, அவ்வளவு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அடுத்தது, அயனைஸ்டு உப்பு புதுசா வந்திருக்கு. அயனைஸ்டு உப்புன்னா என்ன அர்த்தம்? உப்புல அயனை போட்டிருக்காங்களாமா. எதுக்கு அயனை போடணும்? இரும்பு தோசைக்கல்ல தோசை குடிச்சதுன்னா அயன் கிடைச்சிருது. அலுமினியம் பாத்திரம் வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு முதல் இரும்பு பாத்திரத்துல சமையல் பண்ணுங்க, அயன் கிடைச்சிருது. பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, 2 அயன் கிடைச்சிருது. நீங்க அயன் வேணும்னா அயன் இருக்கிற பொருளை சாப்பிட்டு போக வேண்டியதானே. அதனால உப்புல கொண்டு அயனை போடுறது இது தேவையில்லாத வேலைங்க. அதாவது அந்த அயன் இருக்கு இல்லைங்களா, அயனைஸ்டு உப்புல அதுக்கு ஒரு அயனுக்கு ஒரு கெமிக்கல் போடுவாங்க. அது கிலோ எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய் 2000 ரூபாய். அப்ப எவனோ ஒருத்தன் அயன் உப்புல அயன் போடுறதுக்காக ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அதை உங்க தலையில கட்டுறதுக்காக அயனைஸ்டு உப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனவே அயனைஸ்டு உப்புங்கிறது நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத ஒண்ணு. அது கலக்கறதுனால உப்பு கெட்டு போகுது. அந்த கெமிக்கல் உடம்பு கெடுதல். அயன்கிறது சாதாரணமா எல்லா உணவுலையும் கிடைக்கும். பெருச்சம்பளம் சாப்பிடும் கிடைக்கும், இரும்பு சட்டியில சமைச்சு சாப்பிடும் கிடைக்கும். அதெல்லாம் அயனுக்கு தேவை. அயன்லாம் நமக்கு எல்லாம் போதும், உப்புல எல்லாம் போட்டு சாப்பிட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இதுல வேற புதுசா ஒருத்தர் டபுள் ஃபோர்ட்டிஃபைடு சால்ட். டபுள் ஃபோர்ட்டிஃபைடு சால்ட்னா என்ன? அயனும் இருக்கும், அயோடின் இருக்கும்.
ஏங்க அயனும் கெட்டதுங்கிறேன், அயோடினும் கெட்டதுங்கிறேன். ஒரு ரெண்டையும் மட்டும் கலந்து கொடுத்தா அதுவும் தேவையில்லாத விஷயங்க. டபுள் ஃபோர்ட்டிஃபைட் சால்ட் உடம்பு கெடுதல், சேர்த்திக்க கூடாது. அடுத்தது ஃப்ரீ ஃப்ளோ சால்ட். இது வந்து மிகப்பெரிய ஆபத்துங்க. எந்த சயின்டிஸ்டாவது என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. ஃப்ரீ ஃப்ளோ சாப்பிட்டா ஃப்ரீயா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு விஷயம் தெரியுமா? ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்னா என்ன? ஒரு அதாவது ஒரு 13 கெமிக்கல் இருக்குங்க. இந்த கெமிக்கல் ஏதாவது ஒண்ணு உப்புல கலந்தா உப்புல இருக்கிற கால்சியம் மெக்னீசியம் ஆவியாயிரும். வெறும் சோடியம் மட்டும்தான் இருக்கும். அப்படியே பொறிகள்ல மாதிரி இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்னா என்னன்னா ஃப்ரீயா போகுதுன்னு அர்த்தம். உண்மையிலேயே பாரம்பரிய உப்புங்கிறது கொஞ்சம் தண்ணியா இருக்குங்க, கொஞ்சம் வெயிட்டா இருக்குங்க. அது வெயிட் கம்மியாயிட்டே வரும் போக போக. இந்த ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டுங்கிறது என்னன்னா வெயிட் ஒரே மாதிரி இருக்கும், ஆவி ஆகவே ஆகாது, தண்ணி ஆகவே ஆகாது, பொறிகள்ல மாதிரியே இருக்கும். அதாவது நம்ம ஆளுங்க சாக்கில் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் தண்ணி ஆகும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஆவி ஆகும். நல்லது தானே? இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல பிராண்ட் பண்ணி விற்கிறாங்க இல்லைங்களா? டப்பால போட்டு பாக்கெட்ல போட்டு கொடுக்குறாங்க இல்லையா? 10 வருஷத்துக்கு அப்புறமும் லேசா தண்ணி வரக்கூடாது. வந்தது என்ன ஆகும்? வந்ததுன்னா அந்த தண்ணி பாக்குறதுக்கு நீங்க வாங்க மாட்டீங்க, என்ன உப்பு கெட்டு போச்சுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்னு புதுசா கண்டுபிடிச்சாங்க. இங்க பாருங்க, அதுல வந்து 10 கெமிக்கல் போடுறாங்க. அதுல பேர்லாம் சொல்றேன். இந்த பேர்லாம் சைனைடு. உடம்புக்கு எல்லா வியாதி வரும், குடிப்ப மூளைச்சாவு வரும். சோடியம் ஃபெரோஸ் சைனைடு, ட்ரை கால்சியம் பாஸ்பேட்டு, கால்சியம் ஃபெரோ சைனைடு, சோடியம் சிலிக்கேட்டு, அலுமினியம் சிலிக்கேட்டு, சிலிக்கான் டை ஆக்சைடு, மெக்னீசியம் ட்ரை சிலிக்கேட், டால்கம் பவுடர் கலக்குறாங்க அதுல, சோடியம் அலுமினோ சிலிக்கேட், பாரஃபைன் வாக்ஸ், இப்படி ஒரு 13 இருக்குதுங்க. இதை வேற கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குது, அதாவது உப்புல 2% சைனடு கலந்துக்கலாமாமா. என்னங்க அநியாயமா இருக்குது? 2% சைனடு கலந்தா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது கவர்மெண்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு லெவல் கொடுக்குறாங்க, 2க்கு மேல போகக்கூடாது அப்படின்னா. அதிகபட்சம் 2க்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, கரெக்ட் 2% கலந்துடுறாங்க. எனவே ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் அப்படிங்கிறது உடம்புக்கு கெடுதல், அதை சாப்பிடாதீர்கள். அடுத்தது வேக்கம் சால்ட். வேக்கம் சால்ட்னா என்ன தெரியுமா? அதாவது விவசாயிகள், அதாவது உழவு விவசாயம் பண்றவங்க பாத்தி கட்டி தண்ணியை வந்து சன்லைட்ல விட்டு ஆவி பண்ணாங்கன்னா அது நார்மல். வேக்கம் சால்ட் அப்படின்னு தெரியுமா? ஒரு மிஷின் இருக்குங்க, வெளிநாட்டு கம்பெனில வந்து ஒரு மிஷின் வச்சுட்டு என்ன பண்றாங்க, கடல் தண்ணியை உள்ள விட்டு அந்த தண்ணீர்ல உள்ள வேக்கம், அதாவது காத்தை எடுத்துருவாங்க, வேக்கம் பண்ணிடுவாங்க. வேக்கம் பண்ணனா உடனே சால்ட்டா மாறிடுங்க. அதாவது இது வந்து மிஷின் மூலியமாக உருவாக்கப்பட்ட ஒரு உப்பு. நான் எதுக்கு அது வேண்டாம்னு சொல்றேன்னா, சன்லைட், சூரிய வெளிச்சம் படும்பொழுது கிடைக்கிற அந்த சூரிய சக்திக்கும் இந்த மாதிரி ஒரு ஹீட் கிரியேட் பண்ணி அதாவது வேக்கம் கிரியேட் பண்ணி பண்றப்ப வித்தியாசம் இருக்குங்க. இன்னொன்னு, வேக்கம் சால்ட் அதிகமா சப்ளை ஆச்சுன்னா என்ன தெரியுமா? அளவேத்துடைய வியாபாரம் போயிருங்க. நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுடைய விவசாயிகள் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ, இனிமேல் உப்பு விவசாயம் தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஏன்னா வேக்கம் சால்ட் அப்படிங்கிறது மெஷின் மேட் சால்ட். எனவே அதுவும் சாப்பிட வேண்டாங்க. சாப்பிடாம இருந்தா நம்ம விவசாயிகள் உசுரோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் மைண்ட் டெவலப்மெண்ட் ஆமா, அயோடைஸ் கலந்தா மைண்ட் டெவலப்மெண்ட் ஆமா, மைண்ட் இல்லாமே போயிடும், யோசிக்கவே முடியாது, மூளைச்சாவே வரும். எனவே மைண்ட் டெவலப்மெண்ட் எழுதியிருக்கிறாங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. அதை விட முக்கியமான சொன்னா பியூரிஃபைடு சால்ட். பியூரிஃபைடு தெரியுமா? உப்பை லைம்ல போட்டு கழுவுவாங்க. கழுவுனா என்ன ஆகும்? கால்சியம் போயிடும், மெக்னீசியம் போயிடும், சத்தெல்லாம் போயிடும். அப்புறம் என்ன தெரியுமா? 94% சோடி இருக்கு இல்லையா, 98.5க்கு வந்துடும். இவருங்க, நான் அவ்வளவு தூரம் ரிசர்ச் பண்ணி பேசிட்டு இருக்கேங்க, சும்மா எல்லாம் இல்லைங்க. உப்பு சம்பந்தம் எல்லாம் ஆராய்ச்சி முடிச்சாச்சுங்க. எனவே மீண்டும் பாரம்பரிய உப்பாகிய எந்த ஒரு கெமிக்கலையும் கலக்காம, அயனை கலக்காம, அயோடின் கலக்காம, பியூரிஃபை பண்ணாம, வேக்கம் பண்ணாம, எவாபரேட் பண்ணாம, மைண்ட் டெவலப் பண்ண எதுவுமே பண்ணாம சாதாரண உப்பை கொடுங்கள், நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம். எனவே பொதுமக்கள் அனைவரும் மீண்டும் சாதாரண உப்பை கேட்டு உப்பு சத்தியாகிரம் செய்து நாம் மீண்டும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தயாராவோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனைகளை சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் பாரம்பரிய அரிசி வகையிலும் அதன் மருத்துவ குணங்களும் என்பதை பற்றி காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்கள் சிறப்பாக நமக்கு வந்து
கருத்துக்களையும் அதனுடைய பயன்பாடுகளும் கிட்டத்தட்ட 1000 நெல் ரகங்களை பயிரிட்டு நம்ம குழுவில் கூட பதிவிட்டு இருந்தாங்க. அதனுடைய இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரகம் பயிரிட்டு அதனுடைய வளர்ச்சிகளையும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றி நமக்கு சிறப்பாக கொடுத்திருந்தாங்க. அதனுடைய அவர்களுக்கு அந்த நேரத்தில் நாம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமான ஒரு அரிசி ரகங்களை பற்றி சிறப்பாக விளக்கமளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் பாரம்பரிய அரிசி வகைகளும் அதன் மருத்துவ குணங்களும் என்பதை பற்றி விளக்கமளிக்க காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கரையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய இந்த காலை சக்கரம் என்கிற நிகழ்வு மூலமாக தொடர்ந்து இது போன்ற இயற்கை வாழ்வியல் முறைகளை, கலைகளை இந்த காலை பொழுதுல தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ரொட்டேரியன் திரு குணபாலன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய பயனாளர்களையும், அதே போல இந்த கலை நிகழ்வுகளை ஏற்படுத்தி அதை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மற்ற குருமார்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பார்த்தோம்னாக்க நம்ம முன்னோர்கள் சொன்னதுபடி உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை தான் நாம் இன்று கையாள வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பிறக்கிற குழந்தை முதல் பெரியவர்கள் வரை நீரிழிவு நோய் என்பது கூட ஒரு சர்வ சாதாரணமான ஒரு செயலாக இருக்கு. இந்த நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு வந்து விட்டாலே இன்று சாதாரணமா ஒரு மருத்துவரிடம் சென்றோம் அப்படின்னா அங்க முதலில் கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுக்கு சுகர் இருக்கிறதா? அதை கேட்டுட்டு தான் அவங்க மருத்துவத்தையே துவங்குற நிலையை நம்ம பார்க்கிறோம். அதே போல பிபி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இரண்டும் இருக்கிறதா என்று சொல்லிவிட்டு தான் அடுத்த, ஏன்னா அது இரண்டும் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கான ஒரு மருத்துவத்தை வந்து எப்படி துவங்க வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அதனாலதான் அந்த கேள்வி வந்து அவங்க கேட்கிறாங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஆனா நம்ம முன்னோர்கள் எல்லாம் நீரிழிவு நோய் என்பது முன்பு காலத்துல இருந்தே இருக்கிறது. ஆனால் மிக குறைந்த அளவுல 1000ல் ஒருத்தவங்களுக்கு தான் அது இருக்கும், இல்ல லட்சத்துல ஒருவருக்கு இருக்கும். ஆனா அப்படி ஒரு நோய் இருக்கிறது என்று நம் சித்தர்கள் காலத்திலேயே அறிந்து வைத்திருந்தார்கள். அதற்கான மருத்துவத்தையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இயற்கை வழியிலேயே அதற்கான மருத்துவத்தையும் சொல்லியிருந்தார்கள். அதை எடுத்துக்கொள்ளும் போது அவர்களும் இயல்பாகவே வாழக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று பார்த்தோம் என்றால் பெரும்பாலான குடும்பத்திற்கு ஒருவராவது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை எல்லாம் நாம் பார்க்க முடியுது. அப்படி இல்லாமல் இருந்திருந்தா இருக்காங்க, ஒரு குடும்பத்துல யாருக்கு நீரிழிவு நோய் இல்லை அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம், மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளும் அதே வேளையில் மேலும் வராமல், நமக்கும் வராமல் மற்றவருக்கும் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆக இந்த நீரிழிவு நோயை எப்படி நம் உணவின் மூலமாக நம்மளுடைய, அதுவும் நம் மரபு அரிசிகளினுடைய வழியாக எப்படி வந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, அதற்கு எப்படி வந்து நமக்கு இந்த பாரம்பரிய அரிசிகள் பயனுள்ளதாக இருக்கு, எந்தெந்த அரிசிகளை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய பெரும்பாலான அழைப்புகள் வந்து நீரிழிவு நோய் குறித்து தான் இருக்கிறது. ஆக நாம் இனி பல செய்திகளை பேசாமல் ஒவ்வொரு குறிப்பிட்ட நோய்க்கு எது எப்படி அந்த மருந்தாக பயன்படுகிறது என்று பார்ப்போம். அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து நம்ம நீரிழிவு நோய் குறித்து முழுமையாக பார்க்க வேண்டும். இந்த நீரிழிவு நோய் என்பது ஒரு குறைபாடு. இன்சுலின் சுரப்பி சரியாக வேலை செய்யாதது அல்லது இன்சுலின் சுரக்காதது போன்ற காரணங்களால் இது ஏற்படுகிறது. இதுக்கு அடிப்படை காரணம் என்று எதை பார்க்க வேண்டும் என்றால் உணவை தான் பார்க்க வேண்டும். இந்த நீரிழிவு நோய் என்பது ஒரு காலத்தில்
யாருக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம், அதாவது பரம்பரை வியாதியாக அது இருந்தது. பிற்காலத்தில் அது உணவினால் வந்தது. உணவு உண்பதன் மூலமாக, சரியில்லாத உணவுகள் எடுப்பதன் மூலமாக அது வந்தது. பிறகு பார்த்தோம் என்றால் சுற்றுச்சூழல். இன்று வரக்கூடிய ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் காரணமாக வருகிறது அப்படின்னு பார்க்குறாங்க. முதல்ல இந்த ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது பரம்பரை. அப்பாவுக்கு இருந்தா, தாத்தாவுக்கு இருந்திருந்தா, அந்த தந்தைக்கு இருந்திருந்தா, அடுத்தது குழந்தைக்கும் வரும். அது ஒரு வயதுக்கு மேல் தான் 45, 50 வயது, 60 வயது காலம் கடந்த பிறகுதான் அதுவும் வரும். நன்றாக வாழ்ந்த பிறகுதான் அது வரும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க, பிறக்கும் போதே வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜெனட்டிக்கல் ப்ராப்ளத்த நம்ம எப்படி ஒருத்தவங்களுக்கு இருந்திருந்தா, அவங்களே தங்களை தற்காத்துக் கொண்டு இருக்க முடியும். அதே போல உணவினால் மட்டும் தான் வருகிறது என்று சொன்னால், அந்த உணவு முறையை மாற்றிக்கொண்டு நாம் வாழ்ந்து விட முடியும். ஆனால் இன்று சுற்றுச்சூழல் என்பது பலவற்றை குறிக்கிறது. உணவு, மனம், உணவு, மனம், சுற்றுச்சூழல். இந்த உணவு, மனம், மனம் சார்ந்த பிரச்சனைகளால் வருகிறது. மனம், அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை பளு, மன உளைச்சல் போன்ற காரணங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் என்றால் நாம் வசிக்கக்கூடிய இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், இதில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள். அதோடு இல்லாமல் காற்று மாசு. சுற்றுச்சூழல் என்றால் அந்த காற்று மாசை மட்டும் நாம் சொல்லிவிட்டு நகர்ந்து விட முடியாது. நீர், பருகுகின்ற நீராக இருக்கட்டும், சுவாசிக்கின்ற காற்றாக இருக்கட்டும், உண்ணக்கூடிய திருப்பியும் அந்த சுற்றுச்சூழலையும் அந்த உணவு என்பது வந்து விடுகிறது. ஆக நாம் சுவாசிக்கின்ற காற்றில் இருக்கக்கூடிய மாசுகள் காரணமாக முறையான காற்றாக இல்லாத மாசு காற்றுகளால் நமக்கு அந்த நீரிழிவு நோய் என்பது ஏற்படுகிறது. ஆக நம்ம எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத நம்மளால உணர முடியும். அப்ப இதிலிருந்து நாம் ஓரளவுக்காவது நாம் மட்டும் அல்லாமல் நாம் வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து சரியான ஒரு வழிகாட்டுதலை நாம் செய்ய வேண்டும். அப்ப அதை நம்ம உணவின் மூலமாக இன்று சுற்றுச்சூழல்ல கூட நம்ம பெரிய தாக்கத்தை நம்மளால உடனடியா ஏற்படுத்த முடியாது. நம்ம தனி ஒருவரை நினைத்து அதில் பெரும் செயலாற்ற முடியாது. ஆனால் நம்ம அளவில் சிறு சிறு செயல்கள் மூலமாக அதை தற்காத்துக் கொள்ள முடியும். அல்லது நம்ம இந்த இயற்கைக்கு வேறு இடர்களை செய்யாமல் நாம் நம் செயல்களை சற்று குறைத்துக் கொள்ள முடியும். ஆனால் உணவு என்பதை நம்மால் உறுதியாக மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா, இந்த பாரம்பரிய அரிசிகள் வந்து பெரும் பயனுள்ளதாக இருக்கு. இந்த பாரம்பரிய அரிசிகள்ல குறிப்பா மாப்பிள்ளை சம்பா, அதே போன்று கருப்பு கவுனி, காட்டு யானம், கருங்குருவை, கருடன் சம்பா, எல்லா அரிசிகள்லையுமே பாரம்பரிய அரிசிகள்ல எல்லாத்துலயுமே இந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய சாப்பாட எடுத்துக்கொண்ட பிறகு அது உணவில் சென்று கலக்கக்கூடிய வேகம் என்பது குறைவாக இருக்கும். அதனால அது வேகமாக ரத்தத்துல கலக்காததுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ரத்தத்துல சர்க்கரை அளவு உயராது. நான் சாப்பிட்ட பிறகும் சீராகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால நம்ம இது போன்ற உணவுகளை, குறிப்பாக ஏற்கனவே சொன்னது போன்ற மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருப்பு கவுனி, கருங்குருவை, கருடன் சம்பா, அதோடு மட்டுமல்லாமல் மணிச்சம்பா. இந்த மணிச்சம்பா என்று ஒரு அரிசி இருக்கிறது. இதுவும் பாத்தீங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட உரிய அரிசி. இதை நம்முடைய அகத்தியர் பெருமான் ஆதி காலத்திலேயே இதை பற்றிய ஒரு பாடலை எழுதி வைத்திருக்கார். என்ன பாத்தீங்கன்னா, மெல்ல பசியளிக்கும் நல்ல மணிச்சம்பா அப்படி என்று சொல்லியிருக்கிறார். மெல்ல பசியளிக்கும் நல்ல மணிச்சம்பா அப்படின்னா, ஒரு உணவை எடுத்த பிறகு அது மெல்ல பசி அளிக்கும் அப்படின்னா, மீண்டும் ஒரு பசி வருவதற்கு தாமதமாகும் அப்படின்னா, இந்த அரிசி வந்து நம்ம உடம்புல சரியான முறையில செரிமானமாகும். மெதுவாக மெல்ல மெல்ல செரிமானமாகும். மெல்ல மெல்ல நம்ம உடலில் கலக்கும். இதுதான் வந்து இந்த மணிச்சம்பா அரிசியினுடைய சிறப்பு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் மற்றும் இந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். இன்று இதை ஆய்வு செய்து இந்த அரிசிகள்ல கருடன் சம்பால, மாப்பிள்ளை சம்பால, காட்டு யானத்துல, கருப்பு கவுனியில இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய குறியீடு வந்து குறைவாக இருக்கிறது. 48.5, 48, 50, 55 என்று சொல்றாங்க.
இந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இத நம்ம அகத்தியர் பெருமானவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மெல்ல பசியளிக்கும் நல்ல மணிசம்பா என்று தன்னுடைய பாடலில் குறித்திருக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு அது ஞானம், எந்த அளவுக்கு ஒரு ஆய்வு என்பதை நாம் இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றவர்கள் என்பது இதன் மூலமாக புரிய வரும். இதைதான் நாம் இன்று இழந்து விட்டோம். இந்த உணவு பற்றிய பெரிய ஒரு அறிவை நாம் இழந்து விட்டோம். அதன் காரணமாக தான் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய இடர்கள் நமக்கு வந்திருக்கு. அதை மீண்டும் நாம் மாற்றி மாற்றி நாம் மட்டுமல்லாமல் அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கிறோம். அதனால நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மரபு அரிசிகளை நம்ம உணவுல 3 வேளையுமே எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்கள் இட்லி, தோசை போன்ற உணவுகளையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் அதை அரைத்து புளிக்க வைத்து இட்லி, தோசையாக அதை உணவாக எடுக்கும்போது அதனுடைய பயன் என்பது குறைவாகத்தான் இருக்கு. அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொன்னா, அரிசி சோறாக மதிய உணவுல நம்ம எடுத்துக்கலாம். அது அரைத்தீட்டலாக இருக்கும் பட்சத்திலும் அது சரியான உணவாகத்தான் இருக்கும். அது கொஞ்சம் தீட்டப்பட்ட அரிசி அல்லது தீட்டப்படாத அரிசியில உங்களால சாப்பிட முடியும் அப்படின்னா அதையும் சாப்பிடலாம். அதையும் நன்றாக வேக வைத்து பொறுமையாக நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். நொறுங்க தின்றால் 100 வயது என்பாங்க. அதே போல நல்ல பிசையணும், நொறுங்க பிசைய வேண்டும். இப்பெல்லாம் நம்ம யாராவது நம்ம சோற பிசைகிறோமா அப்படின்னு பார்த்தா பிசைவதே இல்லை. லேசா ஒரு அப்படியே குழம்பு போட்டு லைட்டா நம்ம கையில எங்க பார்த்தாலும் அது பட்டுடக்கூடாதுங்கிறதுனால நுனி விரலால அதை அல்லது ஸ்பூனால அதை கிளறிட்டு நம்ம சாப்பிட்றோம். ஆனா அந்த முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடை தட்டுல போட்டு அதை நன்றாக பிசைவார்கள். பிசைந்த பிறகுதான் அதுல குழம்போ அல்லது மோரோ அல்லது ரசமோ ஊற்றி சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அப்ப இருக்கக்கூடிய அரிசிகளை பிசைஞ்சோம்னா அது நல்லா மசிஞ்சிடும். அப்படி மசித்து குழந்தைகளுக்கு எப்படி மசித்து கொடுப்பார்களோ அது போன்று அதை மசிப்பார்கள், மசித்து கொடுப்பார்கள். இந்த உணவு என்பது நாம நாக்கில் பட்டதுமே அந்த நாக்கே அதை உறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. நாக்கு உரியக்கூடிய அந்த நாக்கு அந்த சுவை அறிந்து அந்த உணவை நம்மளுடைய மூளைகளுக்கு உடனடியாக அந்த தன்மையை எடுத்து செல்லும். அதே போன்று சிறுகுடல் பெருகுடலுக்கு செல்லும் போது அது நன்றாக மென்று சாப்பிடும்போது அது சிறுகுடலே நிறைய உறிந்து கொண்டு அதன் பிறகு அது பெருங்குடலுக்கு செல்லும். ஆனால் நம்ம அவசரமாக சாப்பிடும்போது நேரடியாக பெருங்குடலுக்கு சென்று உடலுக்கு தேவையான பெரும் சத்துக்கள் கிடைக்காமலேயே போய்விடுகிறது. என்னத்தான் நிறைய சாப்பிட்டாலும் சத்துள்ள பொருள்களை சாப்பிட்டாலும் வேக வேகமா சாப்பிடும்போது அதனுடைய பலன் குறைவாக தான் இருக்கிறது. ஆக இந்த மரபு அரிசிகளை உண்பவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரும் முயற்சியோடு நல்ல உணவை எடுத்துக் கொள்கிறோமோ அதே போன்று சாப்பிடும் போதும் நிதானத்தை கடைபிடித்து சாப்பிட வேண்டும். அதே போன்று அரிசியாக நம்ம சாப்பிடும்போது எப்படி நிதானத்தை கடைபிடிக்கிறோமோ அதே போல கஞ்சி முறையில் எடுத்துக்கொள்ளும் போதும் அது பெரும் பலனை தரும். பெரும் பலனை அது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை கஞ்சாக வைத்து ஒரு டம்ளர் அல்லது 2 டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது 2 டம்ளர் கஞ்சை 2 நிமிடத்திலேயே நம்மளால் குடித்து விட முடியும். ஆனால் அப்படி குடிக்காமல் ஒரு அரை மணி நேரத்துக்கு அல்லது குறைந்தது 20 நிமிடத்திற்கு இந்த 2 டம்ளர் கஞ்சிகளை நம்ம மெல்ல எடுத்து கொள்ள வேண்டும். இப்படி எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அதை வாயில வைத்து நன்றாக சுவைத்து மென்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ஹீலர் பாஸ்கர் ஐயா மிகப்பெரிய ஒரு இன்று நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர் பெரும்பாலோர் இந்த முறைகளை கடைபிடித்து பயன்பெற்று வருகிறார்கள். ஏன்னா நாங்க நெல் அரைக்க செல்லக்கூடிய ஒரு மில் ஓனர் அவர் கூட பெரிய அளவுல இன்சுலின் ஊசி எல்லாம் கூட எடுத்துக்கிறார். ஆனா அந்த மில்லை வைத்து நடத்தினாலும் அங்கு மாப்பிள்ளை சம்பா போன்ற அரிசிகள், கருப்பு கோணி அரிசி எல்லாம் கூட குறித்து கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட அவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டார். சாதாரண அரிசியை அரைக்க வர்றது இல்லையா, அதை தான் எடுத்துக்கிட்டு இன்சுலின் ஊசி போட்டுக்கிட்டு மாத்திரை போட்டுக்கிட்டு ஆனா ஒரே ஒரு முறையை கடைபிடிக்கிறார். அதுலயும் இந்த ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்லக்கூடிய
அந்த மெல்ல உணவை வந்து சாப்பிடும் முறையை வந்து கடைபிடிக்கிறேன். அதனால எனக்கு ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கு என்பதை சொல்லுவார். அதுபோல நாங்க சொல்லி, சொல்லி நாங்க அரைக்கிற அரிசிய நாங்க கொஞ்சம் குடுத்துட்டு வரோம். ஏன்னா, நீங்க ஒரு பெரிய பணி செய்றீங்க. இந்த மரபு அரிசிகளெல்லாம் எங்களுக்கு உரிச்சு குடுக்குறீங்க. அதனால நீங்க இது போன்ற பணி செய்பவர்கள் கூட இன்னைக்கு சமுதாயத்துல இல்ல. அதனால நீங்க இந்த வேலைய வந்து நீங்க செய்யணும். இந்த அரிசிய வந்து நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க சொல்லிட்டு வருவோம். அத அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க ஆரம்பிச்சார். அதுபோன்று இந்த அரிசிகளுக்குள்ள வருவது என்பதே ஒரு பெரிய சவாலாக இருக்கு. ஏன்னா, அது திட்டாம இருக்கு. வேகறதுக்கு கஷ்டமா இருக்கு. சாதாரண அரிசி போல நமக்கு சாப்பிடுறதுக்கு ரசம் கூட, மோர் கூட, தயிர் கூடலாம் கலந்து இல்ல. பழுப்பா இருக்கு. கருப்பரிசி கிடக்கு, கல்லு கிடக்கு, வண்டு வருது. இப்படி பல பிரச்சனைகள். இந்த அரிசிய நாங்க குடுத்துட்டு, அதன் பிறகு சந்திக்கக்கூடிய விளைவுகள் என்பது ரொம்ப ரொம்ப நெறைய அனுபவங்களை நாங்கள் இந்த பல வருடங்கள்ல பெற்றிருக்கிறோம். ஏன்னா, சில 1 வண்டு, 2 வண்ட அந்த அரிசியில பார்த்தாலே, அவங்களுக்கு அவ்வளவு கோபம், ம பிரச்சனைகள். இது உண்மதான். ஏன்னா, இப்ப நம்மளே ஒரு பொருள் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, காசு குடுத்து வாங்கிட்டு வரோம்னா, ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, கையால அந்த அரிசியை குத்தி அதில இருக்கக்கூடிய கல்லு, மண்ணு, அந்த கருக்காய்கள், கருப்பரிசிகள் இதெல்லாம் பொறுக்குவாங்க. பொறுக்கிட்டு அதை செய்வாங்க. ஆனா, அப்படிப்பட்ட ஒரு பொறுமையான காலம் இப்போ இல்ல. இது அவசரமான உலகம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 நூற்றாண்டுகள் வந்து எளிதான முறையில நமக்கு எந்த பொருளா இருந்தாலும் ரெடிமேடா கிடைச்சிடுது. அத உடனே நம்ம வாங்கி சமைக்கிற ஒரு தன்மைக்கு நம்ம பழகிட்டோம். ஆனா, அந்த அரிசிகள் எப்படி தயாரிக்கப்படுகிறது? பெரும் ஆலைகளிலே அந்த அரிசி தயாரிக்கும்போது, அந்த அரிசிகள்ல பல அம் வணிக வன்முறை என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து நடத்தப்படுகிறது. அ அந்த அரிசிகள் வந்து எப்படி தீட்டப்படுகிறது? எப்படி ப்ளீச்சிங் செய்யப்படுகிறது? எப்படி கிரைண்டிங் செய்யப்படுகிறது? என்று பார்த்தோம் என்றால், நம்ம அந்த அரிசியை சாப்பிடுறதுனால எந்த பலனும் கிடையாது. அது நோய் மட்டும் தான் எஞ்சும். காரணம், அதுல வெறும் மாவு சத்தை தவிர வேற எதுவும் நமக்கு வந்து சேருவதில்லை. மற்ற அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அரிசியை கூட கழுவி விடுகிறார்கள். மெல்லிய அளவில அந்த வாட்டர்ல அந்த அரிசியில தண்ணிய வந்து தெளித்து, உடனடியாக அத பாலிஷ் பண்ணி, உடனடியாக அந்த அரிசிய கழுவிட்டு, உடனே ட்ரை பண்ணி, உடனடியாக அத பாலிஷ் பண்ணி நமக்கு வந்துருது. ஆக அப்படிப்பட்ட முறைகேடெல்லாம் இந்த நம்ம மரபரிசிகளை வந்து கொடுக்கும்போது நடக்காது. ஏற்கனவே இப்ப சற்று முன் ஹீலர் பாஸ்கர் ஐயா சொன்னது போல, பியூரிஃபை பண்ணக்கூடிய உப்பு போன்று தான் இந்த அரிசிகளும் பியூரிஃபை செய்யப்பட்டு வருகிறது. நம்ம அரிசிகள்ல பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் ஊற வைக்கப்படுது. வெயில்ல வந்து காய வைக்கிறோம். இந்த உப்ப வந்து இப்போ வேக்கம் செய்து, ஹீட் செய்து எடுத்தால் எவ்வளவு தீமை என்று சொன்னாங்க இல்லையா? அது போல தான். இந்த அரிசியையும் வெயில்ல காய வைக்கணும். வெயில் என்பது மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு செயல்முறை அதிலிருந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து வெயில்ல புடம் போடுவது என்று சொல்வார்கள். இன்று நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் எல்லாம் செக்கில் ஆட்டினால் கூட அதை வெயிலிலே வைத்து புடம் போடுவது என்று சொல்வார்கள். நீங்க எந்த ஒரு அதில மருந்தும் செய்ய தேவையில்லை. வெயிலிலே வைத்தாலே அதில இருக்கக்கூடிய பல தீங்கு செய்யக்கூடிய நுண்கிருமிகள் வந்து அழிந்துவிடும். அதனால தான் அதுக்கு பேரு புடம் போடுதல் என்று சொல்வார்கள். அதுபோல வெயில்ல உற்பத்தி செய்யக்கூடிய உப்புக்கும் பெரும் நன்மைகள் இருக்கும். அதைத்தான் கில்லர் பாஸ்கர் ஐயா அவர்கள் சொன்னார். அதே போன்று இந்த அரிசியையும் நம்ம வந்து ஆ ஒரு 15லிருந்து 18 மணி நேரம் ஊற வைத்து, பிறகு அவித்து, வெயிலிலே 2 நாள் ஆவாட்டுதல் என்று சொல்வார்கள். அவசரமா காய வைக்க முடியாது. காலையில ஒரு 2 மணி நேரம் காய வைக்கணும். அப்புறம் குமித்து அதை போட்டு மூடி வைத்திருக்க வேண்டும். மீண்டும் மாலை வெயிலிலே ஏன்னா மதிய வெயிலிலே கடுமையான வெயிலிலே அத நம்ம உலர்த்தும்போது பெரிய அளவிலே அரிசி கட்டுவிடும் உடைந்து போகும். அதனால மாலை வேளையிலே ஒரு 3 மணிக்கு மேலே ஒரு 10 மணியிலிருந்து 11 மணி, மீண்டும் வந்து 3ல இருந்து 5 மணி இப்படி 2 வேளையாக காய வைத்து, ஏன்னா நம்ம இன்னைக்கு 4 மணி நேரம் தான் காய வச்சிருக்கிறோம். திருப்பி அது இறுகணும் என்பதற்காக மற்றொரு இரவு பொழுது அதை மூடி வைத்திருந்து, மறுநாளும் அதே போன்று ஆவாட்டல் பதம், அரிசி பதத்துக்கு நன்றாக அரிசி உடையாமல், அதே மாரி முழுமையான அரிசியாக, அதே போல ஈரமாகவும் இல்லாமல், மறுநாளும் அதை வெயிலில காய வைத்து, அதை எடுத்து பதமாக அதை அரைத்து கொடுக்க வேண்டிய இப்படி அந்த வெயிலு அதாவது வானத்திலிருந்தும் வெயிலும் சுடும், அடியில அந்த களமும் சுடும்.
அதில் நின்று வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம இதை நெல் விளைவிப்பது மட்டுமல்ல, அதை அதை களத்துல பணியாற்றி அந்த அரிசிகள் வருது பாருங்க, அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பல உழைப்புகள் அதுல அடங்கியிருக்கு. அப்படித்தான் இந்த அரிசிகள் நமக்கு உணவாக சேர்கிறது. ஆகவே இப்படியெல்லாம் ஒரு இயற்கை முறையிலே உற்பத்தியாகக்கூடிய அரிசிகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இயல்பாகவே அதுல பல விஷயங்கள் நாங்க நாட்டு அரிசிகள், மரபரிசிகள், பாரம்பரிய அரிசிகளை தாண்டி இயற்கையான முறையில விளைவிக்கிறோம் என்பதை தாண்டி அது இயற்கையான முறையிலேயே அரிசியும் ஆக வேண்டும். அதுல குறிப்பாக அரிசியாக்கும் போது அதுல எந்த விதமான கெமிக்கலும் போடக்கூடாது. வண்டு வருது, பூச்சி வருது என்பதற்காக அதுல எந்தவித கெமிக்கலையும் நாம் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் பல கட்டங்கள்லயும் அதுல நம்ம கவனம் செலுத்தலாம் மட்டும்தான் நமக்கு ஒரு முழுமையான நல்ல ஒரு மரபரிசியாக மருத்துவ குணமிக்க அரிசியாக நமக்கு சேரும். ஆகவே மீண்டும் ஒரு முறை நான் இந்த சொல்ல கடமைப்பட்ட உள்ளது என்ன என்று பார்த்தால், இந்த நீரில் உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்களும் சரி, குழந்தை பிராயத்திலிருந்தே நீங்க இந்த மரபு அரிசிகளை, மற்ற உணவுகளை, ஏன்னா நான் அரிசிகளை பற்றி பேசும்போது அரிசிகளை குறித்து பேசுகிறேன். அதே போன்று என்னவெல்லாம் வழிமுறைகள் இருக்கிறதோ இயற்கையான வாழ்வியல் முறையில அதை எல்லாமே கடைபிடித்து நாம அடுத்தடுத்த சந்ததிகளை இந்த நீரிழிவு நோயில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு குறிப்பாக இந்த மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருங்குருவை, கருடன் சம்பா, கருப்பு கவுனி, குறிப்பாக இந்த மணிச்சம்பா போன்ற அரிசிகளை எல்லாம் நம்ம பயன்படுத்தி முழுமையாக இந்த நீரிழிவு நோயிலிருந்து மீண்டெழுந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். அதே போன்று இந்த அரிசிக்கு பின்பு பல வரலாற்று நிகழ்வுகள் என்பது இருக்கு. அதில் ஒன்றான சிறப்பான ஒரு செய்தி என்று சொல்லி நிறைவு செய்யலாம் என்று இருக்கேன். இன்று பார்த்தோம் என்றால் நம்ம பூரி ஜெகநாதர் ஆலயம் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இதில் இந்த இந்த செய்திகள் எல்லாம் ஏற்கனவே நம் காலச்சக்கரத்தில் பகிர்ந்திருந்தாலும் இப்போது நிறைய புதிய நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது போன்ற சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் நாம் எப்படியெல்லாம் அரிசியை கொண்டாடி இருக்கிறோம் என்பதும் புரியும். இந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் என்பது ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50,000 பேர் வரைக்கும் சமைக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய சமையலறை இருப்பதாக சொல்லப்படுகிறது. நானும் அங்கே ஒரு முறை நெல் தேடலுக்காக ஒரிசா சென்றிருந்த போது அருகில் பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு சென்றிருந்தோம். இங்கு என்ன சிறப்பு என்று பார்த்தால், ஒரு ஆலயம் என்று இருந்தால் அந்த ஆலயங்களை சுற்றி பல பொருள்கள், விளையாட்டு பொம்மைகளில் துவங்கி வீட்டுக்கு தேவையான தோசைகளில் இருந்து பொட்டு, வளையல் என்று பல மஞ்சள், குங்குமம் என்று பல்வேறு பொருள்கள் விற்பனை செய்யப்படும். கோயிலுக்கு தேவையான பூ, மாலை எல்லாம், வெற்றிலை பாக்கிலிருந்து எல்லாமே இருக்கும். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களுமே அங்க விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்ப்போம். ஆனா இந்த ஆலயத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை நாங்க பார்த்தோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட உணவு கடைகள் இருந்தது. உணவு கடை என்று சொன்னால் இட்லி, தோசை, பரோட்டா இது போன்ற பிரியாணி என்று எல்லாம் இல்ல. எங்க பார்த்தாலும் சோறு தான். நீங்க திரும்பிய பக்கம் எல்லாம் சோறு விற்கக்கூடிய கடைகள், அரிசி சாப்பாடு விற்கக்கூடிய கடைகள், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, இன்னும் வடநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அரிசி சாதம் சார்ந்த, அரிசி சோறு சார்ந்த பதார்த்தங்கள், கூட்டு, பொரியல் என்று அனைத்துமே மண் சட்டிகளில் இருக்கும். ஒரு 10 பேர் சென்றால் அந்த 10 பேருக்கு பொருந்தக்கூடிய ஒரு மண் கலயத்தை நீங்க வாங்கிக் கொள்ளலாம். அதற்குரிய ஒரு குழம்பு கலயத்தை வாங்கிக் கொள்ளலாம். அவர்களுக்கு தேவையான அந்த 10 பேருக்கு தேவையான கூட்டு பொரியல் கலயத்தை வாங்கிக் கொள்ளலாம். இதை வாங்கி அதுக்கு தேவையான இலைகள் உட்பட அங்கு இருக்கும். அதை வாங்கி கொண்டு நம்ம அங்கங்கு அமர்ந்து அதை பங்கிட்டு அதை சாப்பிட முடியும். மேலும் சிறப்பு என்ன? ஆனால் அந்த சிறப்பு இன்று இல்லை என்றாலும் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு 50, 100 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் 365 நாட்கள், வருடத்தில் 365 நாட்களும் 365 விதமான மரபு அரிசிகளை கொண்டு சமைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு உதாரணமாக இன்று பிப்ரவரி 20 இன்று மார்ச் 1ஆம் தேதி. இந்த மார்ச் 1ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட அரிசியை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா,
அதே அரிசியை குறிப்பாக ஒரு அரிசியை இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனியை வந்து பயன்படுத்தி பிரசாதமாக உணவு தயாரிக்கிறார்கள் என்றால் திருப்பி மீண்டும் அதே அந்த மார்ச் 1ஆம் தேதி தான் அந்த கருப்பு கவுனியை வந்து உபயோகப்படுத்துவார்கள். மார்ச் 2ஆம் தேதியை மாப்பிள்ளை சம்பாவை பயன்படுத்துவார்கள். மார்ச் 3ஆம் தேதி காட்டு யானத்தை பயன்படுத்துவார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரிசி 365 நாட்களுக்கு 365 விதமான மரபு அரிசிகளை வந்து பாதுகாத்திருந்தார்கள். அதுவும் எப்படி என்றால் அந்த அரிசியை காலை பிரம்ம முகூர்த்தத்துல சென்று அறுவடை செய்வார்களாம். அந்த கோயிலை சுற்றி நிலங்கள் இருக்கும். கொஞ்சம் அந்த கோயிலுக்கென்று நிலங்கள் இருக்கும். அந்த கோயில் நிலங்கள்ல அந்த அரிசிகள் எல்லாம் 365 விதமான அரிசிகள் வந்து பயிரிடப்பட்டிருக்கும். அது அந்த அன்று காலை தான் போய் அறுவடை செய்வார்கள். பிரம்ம முகூர்த்த காலையில 4:30 மணிக்கெல்லாம் ஒரு வயலுக்கு போய் அதுவும் மேளதாளத்தோடு சென்று ஒவ்வொரு நாளும் வயலுக்கு மேளதாளத்தோடு சென்று அதற்காகவே ஒரு டீம் இருக்கும். இந்த டீம் போயிட்டு அன்று காலை 4:30 மணிக்கெல்லாம் அதை அறுவடை செய்து உடனடியாக அதை உலர்த்தி உடனடியாக அது கைக்குத்தல் முறையில கையால் குத்தி அதிலிருந்து தான் அந்த பிரசாதம் என்பது தயாரிக்கப்படும். கடவுளுக்காக அன்று அறுவடை செய்து அன்றன்று ஒரு புதிய நெல்லை வந்து அறுவடை செய்து அதை படைப்பார்கள். இதுல மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. மாப்பிள்ளை சம்பாவுடைய வயது பார்த்தீங்கன்னா 165 நாள். இன்று நான் மாப்பிள்ளை சம்பையை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் அதை 165 நாட்களுக்கு முன்பாக அதை நான் பயிரிட்டிருக்க வேண்டும். அப்ப இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை என்று நாம் அறுவடை செய்ய வேண்டும், என்று இறைவனுக்கு அதை பிரசாதமாக படைக்க வேண்டும் என்பதை கணக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போலதான் அந்த விதையை வந்து விதைத்திருக்க முடியும். அது போல ஒரே நாள்ல எல்லா விதையும் விதைக்க முடியாது. சில ரகங்கள் 100 நாள்ல விளையும், 120 நாள்ல விளையும். அப்போ ஒவ்வொரு நாளும் அறுவடை செய்ய வேண்டிய அந்த கால குறியீட்டை கணக்கு செய்து அதற்கு தகுந்தாற் போல அதை விதைப்பது, அதை அறுவடை செய்வது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கீடையும் செய்து அதை வந்து பயன்படுத்தினாங்க. அப்ப எந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு மெனக்கடல், எந்த அளவுக்கு அதுல ஒரு அர்ப்பணிப்பு கடவுளுக்காக நம்ம செய்ய வேண்டும். அப்ப ஒவ்வொரு நெல்லையும் 365 விதமான நெல்லை பாதுகாக்க வேண்டும். அதை ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளில் விதைக்க வேண்டும். குறிப்பிட்ட நாளில் அதை காலையில் சென்று அறுவடை செய்ய வேண்டும். இறைவனுக்கு படைக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் அதை பிரசாதமாக வழங்க வேண்டும் என்று இயங்கக்கூடிய ஒரு நிலையை அங்கே உருவாக்கி வைத்திருந்திருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு இழந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான சமுதாயம் தான் சமுதாயம். இது போன்ற அறிவுகளை தான் நாம இழந்து விட்டோம். ஆக இன்னும் நிறைய செய்திகள் இந்த ஆலயத்தை சார்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆக நீங்க வந்து இத ஒரு குறிப்பை நாம் கொடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க இந்த கோயிலுக்கு ஒரு சிலர் சென்று வந்திருக்கலாம். அல்லது செல்பவர்கள் வந்து இந்த ஆலயத்தை பார்க்கும்போது இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். ஒரு இடத்துக்கு செல்வதற்கு முன்பாக அந்த இடத்தை பற்றி நாம புரிந்து கொண்டு போனோம் என்றால் மேலும் அதனுடைய சிறப்புகள் நமக்கு விளங்க வரும். இதன் மூலமாக நம் முன்னோர்கள் எப்படி வந்து இந்த அரிசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்திருந்தார்கள் என்பது இதன் மூலமாக விளங்கும். இது ஒரு வழிபாடு என்பதை தாண்டி இது ஒரு அறிவியல், இது ஒரு ஞானம், அதற்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள் என்பதன் மூலமாக நாம் இதை அறிந்து வைத்திருக்க முடியும். இப்படியெல்லாம் செய்ததுனாலதான் இந்த அரிசிக்கு உரிய மகத்துவங்களை அந்த சமுதாயத்திற்கு அப்போது வாழ்ந்த சமுதாயத்திற்கு அவர்கள் அதன் மூலமாக எளிய ஒரு பாடமாக இதை கற்பித்திருந்தார்கள். அது அழிந்து போனதன் மூலமாக அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அறிவு என்பது நம்மிடமிருந்து அழிந்து போய்விட்டது. ஆக அதையெல்லாம் நாம் மீண்டும் உருவாக்க வேண்டும், புனரமைக்க வேண்டும் என்றால் மீண்டும் நாம சிறிய சிறிய அளவுல நம்ம வந்து ஒரு நிகழ்வின் மூலமாக, அதுவும் குறிப்பாக இது போன்ற காலைச்சக்கரம் போன்ற நிகழ்வின் மூலமாக நடத்தும் போது அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இந்த போன்ற அறிவு சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம், ஞானம் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 நாள் 2 நாள்ல ஏற்பட்டது கிடையாது. எல்லாமே பல 100 ஆண்டுகள். அப்போதெல்லாம் வந்து சுருதி நூல் என்று சொல்லுவாங்க. சுருதி என்றால் அது சரியான தமிழ் பொருள் எனக்கு தெரியவில்லை. அந்த சுருதி என்றால் சொல்வது, அதாவது சொல்லின் மூலமாக ஒரு செய்தியை கடத்துவது. அப்படித்தான் முன்னோர்கள் செய்திகளை கடத்தி கொண்டே வந்தார்கள். அப்படி நாம் சொல்ல சொல்ல இந்த சமுதாயத்திற்கு அது சென்றடையும், நாளைய சமுதாயத்துக்கு சென்றடையும் என்று சொல்லி இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய வேளையில் நமக்கு அந்த
பாரம்பரிய நெல்களை பற்றி நமக்கு சிறப்பா சொன்னாங்க. அதுல முக்கியத்துவம் வாய்ந்த இன்னைக்கு நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீரிழிவு நோய். அதாவது இன்றைய காலகட்டத்திற்கு, இன்றைய நிலைக்கு அனைவருக்கும் ஒரு தேவையான ஒரு செய்தின்னு சொல்லலாம். அந்த ஒரு செய்திய வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஐயா வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இன்றைய காலகட்டத்தில் அறியாமையினால பல பேர் வந்து அந்த நோய்க்கு பாதிக்கப்பட்டு எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. அதனுடைய விளக்கத்துக்கு வந்து தன்னை சார்ந்து அ பாரம்பரிய அரிசியில வந்து தன்னை சார்ந்து விதைக்கும் அந்த நெல்மணிகள்ல வந்து எதை சாப்பிட்டா நம்ம வந்து அதுலேருந்து காப்பாத்திக்கலாம். குழந்தைகள் முதல் நம்ம அத வந்து கொண்டு வந்தோம்னாக்கா, அது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த நீரிழிவு நோயிலிருந்து சுத்தமாக நம்ம வந்து விடுபடுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு அரிசி முறைகள் இருக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூரி ஜெகநாதர் கோயில் ஒடிசா மாநிலத்தில வந்து அதையும் போய் அதனுடைய அ வழிமுறைகள், பயன்பாட்டு வழிமுறைகள பத்தியும் நமக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் வந்து நம்ம இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அ ப தெய்வ வழிபாட்டு முறையிலே நெறைய இருந்திருக்குது. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூரி ஜெகநாதர் கோயில வந்து கோயில சுத்தியே அந்த சாப்பாட்டு முறைகள் இருக்குன்னா, நமக்கு வந்து எவ்வளோ பெரிய சந்தோஷங்கிறத நம்ம நெனச்சு பார்க்கணும். அது ஐயா சொன்ன மாரி ஒவ்வொரு நாளும் அந்த அறுவடை செய்து, அத வந்து அந்த கோயிலுக்கு படைச்சுட்டு நம்ம அந்த வழிபடுறாங்க அப்டின்னாக்கா, அந்த நாட்களோட எண்ணிக்கையில கரெக்ட்டா அது விளை விதைச்சு, அத வந்து அறுவடை செய்து, அத வந்து சிறப்பா செய்யணும். இவ்வளவு நுணுக்கங்களோட நம்ம இந்த பாரம்பரிய அரிசிகள் எல்லாம் விதைகள்லாம் இருந்திருக்குது நினைக்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐயாவும் நெறைய ஊர்களுக்கு போய் தேடுதல்கள் நெறைய இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இன்னைக்கு 1000 ரகம் கையில வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, அதனுடைய தேடுதல்கள் வந்து அளப்பரியது. அந்த அளவுக்கு அவங்களுடைய சிரமத்தோட இன்னைக்கு வந்து நமக்கு குடுக்கணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு சில இதுதான் நம்ம குழுவுல கூட சில வீடியோ பதிவுகள்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து 1000 ரகம் வந்து விளைவிக்கிறது வந்து நம்ம அந்த அரிசி ரகத்த காவந்து பண்ணணும். காப்பாத்தணும். அது வந்து இன்னும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற எப்படி நம்மாழ்வார் வந்து இந்த இன்னைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு போனாங்களோ, அதனுடைய சாராம்சமாக, அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து பாஸ்கர் ஐயாவும் சிறப்பா பங்கு பெற்று பயன்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவர்களுடைய செய்திகள் ஒண்ணும் நமக்கு வந்து மனசுல வந்து பதியணும். நம்ம வந்து அத வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த நெல்ல வந்து அவிச்சு அதாவது அந்த காலத்துல வந்து பார்த்துருக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும். அந்த நெல்ல அவிச்சு அத பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. அந்த சூரிய வெப்பத்துல வந்து அத அவிச்சு, அத காய வச்சு அப்படிங்கிறது. அந்த களம்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம அவிக்கக்குள்ள பெரிய களத்துல போட்டு தான் அந்த மில்லு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய இதா இருக்கும். ஏன்டா இவ்வளோ சின்ன ஒரு இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய இடம் தேவையா? அப்படின்னு நம்ம நெனைப்போம். அத வந்து அந்த அளவுக்கு அது அவிச்சு, காய வச்சு, அத பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்குள்ள அதனுடைய சூரிய சக்தி எந்த அளவுக்கு நமக்கு வந்து உணவுக்கு அந்த இதுல போய் ஆரோக்கியத்த குடுக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த காலத்திலேயே வந்து முன்னோர்கள் வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. இவ்வளவு வழிமுறைகள்ல வந்து அந்த அரிசி வந்து நமக்கு சாப்பாட்டுக்கு வருதுன்னா, ஒரு விவசாயியோட உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும். அளப்பரிய விஷயங்கள், அளப்பரிய பணிகள். ஒவ்வொரு விவசாயியும் வந்து நம்ம வந்து கடவுளா தான் இன்னைக்கு நினைக்கணும். அவங்களுடைய அதெல்லாம் நம்ம பழமொழிகள்ல இருக்கு. விவசாயி வந்து சேத்துல கால வச்சா தான் நம்ப சோத்துல கைய வைக்க முடியும். அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. அவ்வளோ பெரிய அளப்பறைகள விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல நமக்கு இன்னைக்கு ஒரு கடவுள் மாரி தெய்வம் தான் சொல்லலாம். நமக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த அரிசி முறைகள வந்து சிறப்பா இன்னைக்கு உழவுகள் செய்து, இன்னைக்கு காப்பாத்தி மக்கள வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விவசாய பணியை, பாரம்பரிய இயற்கை விவசாய பணியை செய்து கொண்டிருக்கும் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்கள் இன்னைக்கு வந்து சிறப்பா நமக்கு வந்து இந்த தொகுப்ப குடுத்தாங்க. ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் உள்ள அனைவரின் சார்பாக, காலச்சக்கரம் அன்பர்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றி. இப்ப அவங்க சொன்ன வகையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, இந்த அரிசி வகைகள் பயன்பாட்டுல வந்து என்ன பயன்படுத்துறீங்க? உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, அன்பர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இப்ப அரிசி ரகம் இருக்கு சொன்னீங்க இல்லையா? நிறைய ரகம் சொல்லியிருக்கிறீங்க. இதுல உடம்புல ஆமா, வந்து ரத்த சத்துக்கள் அதிகமாகிறது. இந்த WBC, RBC எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஆமா. நம்ம ஹீமோகுளோபின் லெவல் சொல்லுவோம். இப்ப அதெல்லாம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு எந்த அரிசியை சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஐயா?
அது எப்படி சாப்பிடணுன்ற இது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எடுத்துக்கலாங்கய்யா. நம்ம எல்லா அரிசிகளையுமே எடுத்துக்கலாம். குறிப்பா வந்து அ, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி ம், இது போன்ற அரிசிகள்ல இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கு. ம், ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஒப்பீட்டளவுல இந்த அரிசிகள்ல வந்து அதிகமாக இருக்கு. ஆனா நம்ம ம், உடனடியாக இன்று சாப்பிட்டு நாளையே நமக்கு தீர்வு கிடைக்குமா என்று சொன்னால் உடனடியாக கிடைக்காது. அது ம். மெல்ல நடக்கும். ஆனா இந்த அரிசிகளை எடுத்துக்கொள்ளும் போதே, உங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளிலிருந்து நீங்க உங்கள பாதுகாத்துக் கொள்ளலாம். அ, ஆமா. ஏன் இந்த அரிசிகள் வந்து உங்களுக்கு உடனடியா தீர்வு குடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சமாக நமக்கு இரும்பு சத்து குடுத்தா கூட அது முழுமையானதாக இருக்கும். அதோடு அ, இல்லாம நிறைய சத்துக்கள் வந்து அதுல இந்த விட்டமின்ஸ், அதே மாரி மினரல்ஸ், அயர்ன் என்று சொல்லக்கூடிய இந்த தொகுப்பான எல்லா விஷயங்களுமே இருக்கிறதுனால, இந்த மூட்டு ம். வலி போன்ற விஷயங்கள் இருப்பவர்கள் கூட ஒரு நாள் சாப்பிட்ட உடனேயே அந்த வலியினுடைய தாக்கத்தை வந்து குறைத்து அது கொடுக்கும். ஏன்னு சொன்னா, எல்லா விதமான சத்துக்களும் உடனடியாக அந்த இரத்த ஓட்டத்துல சென்று கலந்து விடுகிறது. உடலுக்கு அ, கிடைத்து விடுகிறது. வலியை அந்த வலி இருக்கக்கூடிய இடத்துல அந்த நோய் சரியானதா என்று பார்ப்பதற்கு முன்பு, அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு தாங்கக்கூடிய பலத்தை அது வந்து நமக்கு கொடுத்துடுது. ஏன்னா இப்படி சொன்னவங்கலாம் என்கிட்ட இருக்காங்க. ஒரு வேளை சாப்பிட்டுட்டே அ, இந்த பாத எரிச்சல், நின்றாக அ, நின் பாதங்களுக்கு பாத எரிச்சல் இருக்கும். அதேபோல ம். பாதத்துல வலி இருக்கும். நிக்க முடியாது. நீரிழிவு நோய் ஆமா. உள்ளவங்களுக்கெல்லாம். அப்ப இத ம். சாப்பிட்டு ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு திருப்பி 2 நாள்லயே திருப்பி வருவாங்க. சாப்பிட்டா அ, உடனடியா குணம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ம். காரணம் இதுதான். உடனடியாக அது நம்ம உடலுக்கு அ தேவையான சத்துக்களை வந்து நமக்கு கொடுத்து விடுவதுதான் காரணம். அதுபோன்றுதான் ம். இந்த ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ளவர்களாக இருந்தாலும், ம் ம். அந்த மாப்பிள்ளை சம்பா போன்ற அரிசிகள். ஏன்னா அந்த சிவப்பு நிறம் இருக்கிறது பார்த்தீங்களா? அந்த சிவப்பு நிறம். ஆமாங்கய்யா. ஆமா. இப்ப பீட்ரூட்டு அதேபோன்று அ மாதுளம்பழம். ம். இதுலலாம் வந்து அந்த அ ஆந்தோசைனின் என்று நிறமி, அந்த நிறமி தான் நமக்கு முக்கியமானது. அந்த நிறமி வந்து நமக்கு உடனடியாக இதிலெல்லாம் இருக்கக்கூடிய அதே நிறமி தான் வந்து நம்ம அரிசிகளிலேயும், சிவப்பு அரிசிகளிலேயும் இருக்கு. சிவப்பு அரிசிகள் அ, எதுவானாலும் சிவப்பு கவுனி, கா ம். காட்டு யானம், மாப்பிள்ளைச் சம்பா, கருங்குருவை, கருப்பு கவுனி போன்ற அரிசிகளை எடுத்துக்கொள்ளும்போது நல்ல தீர்வு கிடைக்கும். ஆனா அந்த நிவர்த்தி என்பதுக்கு நம்ம கொஞ்சம் நீண்ட நாள் அத தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நன்றிங்க. வாரத்துக்கு எத்தன நாள் எடுத்துக்கலாங்க ஐயா? தினமும் எடுத்துக்கொள்ளலாம். இது எதுவுமே தினமும். மருந்து அ, கிடையாது. உணவு தான். ஓகே. ஆமா. சரி, உணவு ஓகே. தான் இது. அன்றாடமே நம்ம இந்த அரிசிகளை வந்து 3 வேளையுமே எடுத்துக்கொள்ளலாம். ஆனா 3 ம். வேளையும் எடுக்கும்போது வெவ்வேறு உணவாக வெவ்வேறு ம். உணவாக என்றால் வெவ்வேறு அரிசியாக வெவ்வேறு அரிசி. எடுத்துக்கொள்ளலாம். காலையில நீங்க மாப்பிள்ளை சம்பா எடுக்குறீங்க அப்படின்னா, மதியானம் கருடன் சம்பா அல்லது தூய மல்லி போன்ற அரிசிகளை எடுத்துக்கலாம். ம். இரவு வந்து நீங்க கருப்பு கவுனியில வந்து ஒரு கஞ்சி போன்று எடுத்துக்கொள்ளலாம். அ அதேபோன்று இந்த அரிசிகள் எடுக்கும்போது நிறைய சாப்பிட வேண்டும் என்பது இல்லை. ஒரு நானே முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்ற சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பிடும்போ சாப்பிடுறது போல நல்ல பெரிய டம்ளர்ல 4 டம்ளர் கஞ்சி குடிப்பேன் இரவுல. அ, இப்ப கஞ்சி குடிச்சாக்கா அதே அளவு 1 கிளாஸ் தான் குடிக்கிறேன். 4 கிளாஸ் குடிச்சப்போ அது செரிமானமாக ல தாமதமாக ஆகும். ஆனா இப்ப 1 ம். டம்ளர் குடிக்கிறப்ப காலையில பார்த்தீங்கன்னா, 4 டம்ளர் குடிச்சத விட 1 டம்ளர் குடிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா, அது உடல் வந்து 4 டம்ளர் கஞ்சி செரிமானம் செய்வதற்கு நிறைய காலம் எடுத்துக்கும். அப்ப உடல் சோர்வு தான் ஆக எடுத்துக்கொண்ட அளவுக்கு திரும்பவும் உடல்ல வந்து சக்தி விரயமாம இருக்கும். ஆனா ஒரு ஒரு கோலை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளும்போது, ம். நமக்கு சீரணம் எளிதாக நடக்குது. எளிதாக உடலுக்கு சத்துக்கள் வந்து கிடைத்து விடுகிறது. ஆக அரை வயிறு என்ப அளவுக்கே நாம் 3 வேளை உணவை எடுத்துக்கொண்டால் போதும். பல தகவல்களை சொல்வார்கள். காலையில வந்து அரை வயி 3/4 வயிறு, மதியம் வந்து அரை வயிறு, இரவு வந்து 1/4 வயிறு என்று சொல்வார்கள். அதுபோல இன்னும் ம். நிறைய முறைகள்லாம் சொல்லுவாங்க. அதுபோன்று நம்ம குறைவாக சாப்பிட்டாலே போதும். அளவாக சாப்பிடும்போது அதனுடைய பலனும் நன்றாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல மெல்ல சாப்பிட வேண்டும். இதெல்லாம் நமக்கு உடனடி தீர்வை தரக்கூடியதாக இருக்கும். நன்றிங்க. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. ஐயா தேங்க்யூ. வணக்கம் கண்டிப்பா. ஐயா. பசித்தர் மூலிய ஐயா மகேந்திர வணக்கம். பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ரொம்ப உலகில் முதன்மையான
முதன்மையானவன் யார் என்றால் உழவனே. அது வந்து ஒரு மகிழ்ச்சியாகுது. அந்த வார்த்தைலாம் வந்து அந்த அதை சிந்திக்கும் போதே உணவு உற்பத்தி பண்ணி உலக மக்களுக்கு கொடுக்குறோம். அது படைப்பினிடம் நம்ம வந்து விவசாயிகளா வேலை செஞ்சுருக்கோம். அதனால மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி குழுவுக்கும் உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. என்று இவ்வளவு நாள் நானே அறியாததான் இன்னைக்கு தான் நீங்க சொன்னீங்க. ஒரு கோவிலை சுத்தி இவ்வளவு விவசாயங்கள் நடக்குது. அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரிசிய வந்து அவங்க அந்த இடத்துல சமைச்சு உலக மக்கள் சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ அது பெரிய ஒரு பிளான். பார்த்தா அது வந்து கேட்கும்போது இவ்வளவு நாள் எனக்கே தெரியாது. இன்னைக்கு தான் முதல் குழுவுல வந்து நான் அறிஞ்சது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒ ஒண்ணு சொன்னீங்க ஐயா. ரொம்ப ஒரு ஆழ்ந்து வந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த உண்மையோட வாழ்ந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. அதே மாரி வந்து ஏப்ரல் 16 நம்மாழ்வார் இது ஏப்ரல் 6 வந்து நம்மாழ்வார் பிறந்த நாள் வருதுங்க ஐயா. அது வந்து மாசம் மாசம் இது வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, கிராமத்துல தான் அந்த நிகழ்ச்சி எங்க சொந்த ஊர்ல நடத்துவேன். ஆனா இந்த வருஷம் வந்து மாநகரத்துல நடத்தணும், மறைமலை நகர்ல நடத்தணும் அப்படின்னு வந்து ஒரு சிந்தனை வச்சிருக்குங்க ஐயா. ஏன்னா விவசாயிகள கூட்டின்னு வந்து மாநகரத்துல நிறுத்தினா தாங்க ஐயா அந்த பாரம்பரிய அரிசி வந்து சேல்ஸ் ஆகும். விவசாயிங்க பாரம்பரிய அரிசி வந்து உற்பத்தி பண்ணிட்டு கிராமங்கள்ல விக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த வருஷம் வந்து நான் வந்து நம்மாழ்வார் பிறந்த நாளுக்கு வந்து பாரம்பரிய அரிசியில வந்து அன்னதானம் குடுக்குறேன். ஏன்னா நம்மாழ்வார் பிறந்த நாள் வந்து நெறைய பேருடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. நமக்கு வந்து கு இந்த கலியுலகத்தில் பாரம்பரியத்தை மீட்டெடுத்து குடுத்த நம்மாழ்வார் பிறந்த நாள வந்து அன்னதானம் போட்டு ஒரு விழாவா கொண்டாடல மக்களுங்க. அது வந்து இப்போ வந்து 4வது வருஷம் நான் வந்து செய்யணும்னு ஐடியா பண்ணியிருக்கேன். 3 வருஷம் செஞ்சுட்டேன். அதனால வந்து இன்னும் ஸ்டேஷன்ல பர்மிஷன் குடுக்கல. அதுக்காக இப்ப வந்து எந்த விளம்பரமும் பண்ணாதக்கிறேன். அது குடுத்துட்டாங்க அப்படின்னா, அது களத்துல இறங்கி என்ன மெயின்னா எல்லாருக்குமே மக்கள் சொல்றது, எங்களுடைய பாரம்பரிய விவசாயிகள வந்து நாங்க கொண்டு வந்து மாநகரத்துல நிறுத்துறோம். எல்லாரும் அரிசி வாங்குங்கன்னு இந்த மறைமலை நகர்ல இருக்கிற மக்களுங்களுக்கு வந்து தகவல் குடுத்துன்னு வர்றேங்க ஐயா. அதனால இந்த வருஷம் சிறப்பா நடக்கும். அது வந்து ஸ்டேஷன்ல அனுமதி பெற்றுட்ட பிறகு உங்கள தொடர்பு கொள்ளுவோங்க ஐயா. அதனால வந்து குழுவிலயும் ஒரு பதிவு செய்றேன். சிறப்பா வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கணுங்க ஐயா. அ நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து குழுவுல வந்து பேசுங்க ஐயா. ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் ரகசியத்த குழுவின் மூலியமா இன்னைக்கு அறிஞ்சேன். வாழ்த்துக்கள், அதனால வாழ்த்துக்கள் ஐயா. காலை சக்கரத்துக்கு நன்றிங்க ஐயா. மனமார்ந்த நன்றி. நல்லது. ம். அது